அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபாலோ பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த புரொடக்ஷன் எதனா எடுக்குறாங்கன்னா, அது கன்சிஸ்டன்ட்டா போயிட்டே இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம சொன்ன கோல்ட் ஒர்க், ஹைட் ஒர்க், அப்புறம் ஹாட் ஒர்க். அது கேஸ் கட்டிங்கு, அப்புறம் வெல்டிங்கு, அப்புறம் வந்து சிசில்டிங், ஹேமரிங் இதெல்லாம் இருக்கு. அது ஏ கிளாஸ், பி கிளாஸ்னு சொல்லிட்டு 2 கிளாஸா பிரிப்பாங்க. அந்த மாதிரி பர்மிட்டும் இருக்குது. அந்த மாதிரி பர்மிட் குடுக்கு. அந்த பர்மிட் குடுக்கும்போதே வந்து பார்த்தா ஒரு எரியுற பொருள் பக்கத்துல இருக்குன்னா, அத வச்சுட்டு நம்ம யாரும் வெல்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. குடுக்கக்கூடாது. அது வந்து 35 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு சால்வெண்ட் ஏரியாவே இருக்கு அப்படின்னா. அதே மாதிரி வந்து பார்த்தா எஸ்டிங்ஸ் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், எல்லாமே பக்காவா வச்சிருக்கணும். எதுவும் நடக்காதன்னா கூட நடந்தால் என்ன பண்றது? எமர்ஜென்சி என்ன பண்றதுன்றதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் பர்மிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதனா வெசல், டேங்க், அது வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்கா இருந்தா கூட சரி, அதுக்குள்ள இறங்குறதா இருந்தா அந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் பர்மிட், வெசல் என்ட்ரி பர்மிட் கூட சொல்லுவாங்க. அது இருக்கணும். அது இருந்தா தான் வந்து ஆக்ஸிஜன் இருக்கா? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உள்ள போனா ஒருத்தர் போனா இறண்டா, இன்னொருத்தர் போனா இறண்டா போல அப்படின்னு, அதெல்லாம் இதுல வந்து முறியடிக்கப்படும்.